ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு சாங் எடுக்கலான்னு நினச்சேன். ஆனால் சாங் வேண்டாம். ஏன்னாக்கா கமெண்ட்ஸ் வந்து அதிகமாக வந்து பண்ணியிருக்கீங்க. ஸோ கமெண்ட்ஸ் வந்து நான் தான் கேட்டேன். ஸோ அதனால் வந்து பண்ணியிருக்கீங்க. ஆனால் என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கனாக்கா, நான் வந்து நீங்கள் கேட்குற கமெண்ட்ஸ்க்கு வந்து ரிப்ளை பண்ணிகிட்டே தான் இருக்கேன். நீங்கள் வீடியோ கரெக்டாக பார்க்குறீங்களா இல்லையான்னு எனக்கு சரியா தெரியல. நான் வந்து லாங்காக வீடியோ போட்டாவது உங்களுக்கு வந்து அப்பப்போ டைம் கிடைக்காதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வந்து சின்னதாக சுருக்கி ஒரு ஷார்ட்ஸ் மாதிரி போட்டிருக்கேன். நீங்க ஷார்ட்ஸும் பார்க்குறீங்க, லாங் வீடியோவும் பார்க்குறீங்க. ஆனா மறுபடியும் ரொட்டீனே வந்து கேட்ட கொஸ்டினே வந்து கேட்குறீங்க. நீங்க கேட்குறீங்க அப்படின்றதுக்காண்டி நான் திரும்ப திரும்ப நான் சொன்னதவே திரும்ப திரும்ப சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், மத்தவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அப்புறம் அது விரும்ப மாட்டாங்க. என்ன எ அ அம்மா வந்து சும்மா சொன்னதவே வந்து சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு இதாகும். ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, கமெண்ட்ஸ்ல நீங்க ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட்டிங்லேருந்து கேட்ட கொஸ்டின் எல்லாம் நானு 1 டைம்க்கு 2 டைம், ஒரு 3 டைமே வந்து போட்டாச்சு. ஆனா போட்டதுக்கப்புறம் திரும்பவும் வந்து உங்களுக்கு எத்தன டாட்டர்ஸு? நீங்க டாக்டரா? நர்ஸா? அப்புறம் நீங்க இந்துவா? முஸ்லீமா? என்ன இதெல்லாம்? நீங்க பண்றது உங்களுக்கே நியாயமா இருக்கா? நீங்களே சொல்லுங்க பாப்போம். நான் ஸ்டார்ட்டிங்லேருந்து ஒவ்வொரு வீடியோலயும் வந்து சொல்லிட்டே இருக்கேன். நீங்க கேட்குற ஃபர்ஸ்ட் கொஸ்டினே வந்து என்ன கேட்குறீங்க அப்படின்னாக்கா, "அம்மா நீங்க முஸ்லீமா? அம்மா நீங்க முஸ்லீமா?" அப்படின்னு சொல்லிட்டு. நான் முஸ்லீம் கிடையாது. நான் வந்து இந்து. ஒரு டைம்க்கு 4 வீடியோ போட்டேன். திரும்ப திரும்ப இந்த கொஸ்டின் வந்து கேட்காதீங்க. ஏன்னு சொன்னாக்கா, ரொட்டீனா நான் எல்லா வீடியோலயும் இதே வந்து பதில் சொல்லிட்டு இருந்தா, ம் மத்தவங்களுக்கு வந்து ஒரு இரிட்டேட் ஆயிடும். என்னடா திரும்ப திரும்ப அதே பேசுறாங்களே அப்படின்ற மாதிரி. அதனால இதுக்கு மேல்ட்டு அந்த கொஸ்டின் வந்து கேட்காதீங்க. நான் வந்து இந்து தான். என்னோட பொண்ணும் நான் என்னோட ஃபேமிலியே வந்து இந்து. நான் மேரேஜ் பண்ணி குடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அ முஸ்லீம் அவங்க அன்சா வந்து முஸ்லீம். அவங்களுக்கு வந்து மேரேஜ் பண்ணி குடுத்தேன். என் பொண்ணு வந்து இந்துலேருந்து கன்வெர்ட் ஆயிருக்கா. அப்புறம் இன்னொருத்தர் வந்து கேட்டீங்க, போன வீடியோல அக்கா வந்து சொன்னாங்க ஒரு வீடியோல, நீங்க வந்து கிறிஸ்டியன் சொல்லிட்டு அப்படின்ட்டுன்னு. கிறிஸ்டியன் நான் வந்து இந்து, பட் கிறிஸ்டின் வந்து கன்வெர்ட்டட். எனக்கு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். எனக்கு இந்துவும் பிடிக்கும், கிறிஸ்டியனும் பிடிக்கும், முஸ்லீமும் பிடிக்கும்னு சொல்லி. எனக்கு வந்து எம்மதமும் சம்மதம். எல்லா சாமியும் நான் கும்பிடுவேன். தீபாவளி கொண்டாடுவேன், கிறிஸ்மஸும் கொண்டாடுவேன், ஆ பக்ரீத்து, ரம்ஜானும் கொண்டாடுவேன். சரிங்களா? அதனால வந்து பார்த்தீங்கன்னாக்கா, எப்பவுமே நான் வந்து இந்து தான், கன்வெர்ட்டட் கிறிஸ்டியன். ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா கோயில் குளத்துக்கும் நான் போவேன். பட் நான் வந்து முஸ்லீம் கிடையாது. ஓகேவா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின். 2வது வந்து என்ன கேட்டிருந்தீங்க அப்படின்னா, அம்மா உங்களுக்கு வந்து நான் வந்து சொன்னேன், எனக்கு வந்து 2 பொண்ணுங்க. அது 2 வந்து பொம்பள பொண்ணுங்க, பொம்பள புள்ளைங்க அப்படின்னு வந்து ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியாச்சு. திரும்ப என்ன கொஸ்டின் பண்ணியிருக்கீங்க, அம்மா உங்களுக்கு 3 பொண்ணுங்களா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. எனக்கு 3 பொண்ணு கிடையாது. 2 பொம்பள பொண்ணு தான். ஓகேவா? 3வது கொஸ்டின் என்ன பண்ணீங்க, ஸ்வேதா விளாகர் வந்து உங்க பொண்ணா அப்படின்னு சொல்லி கேட்டீங்க. எ ஸ்வேதா வந்து என்னோட பொண்ணு கிடையாது. ஸ்வேதா வந்து என்னோட என்னோட கூட பிறந்த அக்கா பொண்ணு. எனக்கு மேல ஒரு அக்கா இருக்காங்க. நான் ஆல்ரெடி ஒரு வீடியோல சொல்லியிருந்தேன் இல்லையா, என் கூட பிறந்தவங்க வந்து மொத்தம் 7 பேர் அப்படின்னு சொல்லிட்டு. 7 பேர்ல வந்து பார்த்தீங்கன்னா, 6 பொண்ணு, 1 பையன். நான் வந்து 5வது. எனக்கு மேல ஒரு அக்கா இருக்காங்க. அவங்க வந்து 6வது. அந்த அக்காவோட அ அந்த அக்காவோட பொண்ணு தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்வேதா. ஓகேவா? அவ வீட்டுக்கு அடிக்கடி வருவா, போவா. ஸோ அப்படி இருக்கும்பொழுது அவளோடயும் வந்து சேர்ந்து அவளும் விளாக் எடுப்பா, நாங்களும் விளாக் எடுப்போம். அந்த மாதிரி வந்து நேர்ந்து கலந்து வந்து பண்ணுவோம். இது ஓகேவா? அப்புறம் அடுத்த கொஸ்டின் என்ன பண்ணியிருந்தீங்க? அம்மா அனுஃபா அக்காவோட ஃபுல் நேம் வந்து சொல்லுங்க அப்படின்னு வந்து சொல்லியிருந்தீங்க. அனுஃபாவோட முழு பேர் அவளுக்கு வந்து நாங்க வந்து வச்ச பேர் வந்து ஜெயசுப்ரியா அப்படின்னு சொல்லிட்டு. பாப்பாவே கேட்பா, "ஏம்மா எனக்கு ஜெயசுப்ரியா வச்ச?" அப்படின்னு சொல்லிட்டுன்ட்டுன்னு. எனக்கு என்ன ஒரு ஆசைன்னா, அப்ப எங்க காலத்துல வந்து பார்த்தீங்கன்னா, பொதுவா வந்து அம்மா, அப்பாவோட பேர் வந்து சேர்த்து தான் நாங்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுவேன். ஏன்னாக்கா, நம்ப வந்து இனி எத்தன காலத்துக்கு இருக்கிறோமோ, லைஃப் லாங் நம்மளே வந்து போய் சேர்ந்துட்டா கூட வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பொண்ணுங்க வந்து நம்ம அம்மா, அப்பா வந்து பேர் வந்து என்னைக்கும் எங்க அம்மா, அப்பாவோட பேர் மறையக்கூடாது அப்படின்னு காரணத்துக்காக, அவ பேர் வந்து ஜெயசுப்ரியா அப்படின்னு வச்சேன். அது எதுக்குன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, எங்க அம்மா பேரு ஜெயலக்ஷ்மி. ஜெயலக்ஷ்மிலேருந்து ஜெயாவ எடுத்தேன். எங்க அப்பா பேரு சுப்பிரமணி. சுப்பிரமணியிலேருந்து எஸ்யுபி, சுப்பு அப்படின்றது எடுத்தேன். அ அப்புறம் பிரியா வந்து பார்த்தீங்கன்னாக்கா, என்னோட நேம் வந்து பிரவீனா. என்னோட ஃபுல் நேம் வந்து என்னோட ரியல் நேம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிரவீனா. அப்போ பிரவீனாலேருந்து பிரவீனான்னு வைக்காம பிரியா, பி எழுத்து வரணும் அப்படின்றதுக்காக ஜெயசுப்ரியா அப்படின்னு வந்து வச்சேன். சரியா? இன்னொரு பொண்ணோட பேர் என்னன்னு சொல்லி கேட்டீங்க. இன்னொரு பொண்ணோட பேர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வாசுகி. என்னம்மா வாசிக்கு பழைய நேமா இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்காதீங்க. எதுக்காக வாசுகி வச்சேன்னா, வாசி எனக்கு வந்து திருவள்ளுவர் வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ திருவள்ளுவருடைய மனைவி வந்து வாசுகி. அதனால வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அந்த வாசுகி அம்மாவோட பேர் வந்து என்னோட பொண்ணுக்கு வந்து வாசுகி அப்படின்னு சொல்லி வச்சேன். ஸோ எனக்கு வந்து 2 பொண்ணு பொம்பள பிள்ளைங்க தான். ஓகேங்களா? ம். அப்புறம் வந்து என்ன கேட்டிருந்தீங்கன்னா, ஆ ஆ பப்ளுவோட ஃபேஸ் வந்து எப்ப வந்து காட்டுவீங்க? அப்படின்னு வந்து போட்டிருந்தேன். நான் மேக்ஸிமம் எல்லா வீடியோலயும் வந்து பார்த்தீங்கன்னா, பப்ளுவோட ஃபேஸ் வந்து ஒரு ஸ்மைலி வச்சு தான் போட்டிருப்போம். அது என்ன ரீசன்னாக்கா,
குழந்தைய வந்து காட்டக்கூடாது, கொல்லக்கூடாது அப்படின்ற இதெல்லாம் கிடையாது. எங்க இதில இந்து இதுபடி வந்து பார்த்தீங்கன்னாக்கா, குழந்தை பிறந்தோனே அப்பயே நாங்க வந்து ஃபேஸ் காட்டிருவோம். பட் முஸ்லிம்ஸ் இவங்க இதில வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, 40 டேஸ் ஆகணும். 40 டேஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் வந்து ஃபேஸ் வந்து மத்தவங்களுக்கே காட்டணும். ஒரு கண்ணாடிலயும் காட்டக்கூடாது அப்படின்ற மாதிரி. ஸோ இவங்களோட மதப்படி என்ன வந்து சொன்னாலும் கொண்டாலும் வந்து பார்த்தீங்கன்னா, அது வந்து நான் அக்செப்ட் பண்ணிப்பேன். ஏன்னா எல்லாமே வந்து கடவுளுக்காக வந்து பண்றது. ஸோ நம்ம வந்து வேண்டணும் இல்லையா? நமக்கு நல்லபடியா குழந்தை பிறக்கணும், கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டுன்ட்டுன்னு அவங்களும் அல்லாட்ட வேண்டியிருப்பாங்க. நானே எங்க தெய்வத்திட்ட வேண்டியிருப்பேன். ஸோ அதனால அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, 40 நாள்ல தான் வந்து முகத்த காட்டணும் அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி 40 நாள்ல தான் அனுப்பவும் வெளியில வந்து போகணும், கொள்ளணும் அப்படின்ற மாதிரி. ஸோ அதை தான் வந்து ஃபாலோ பண்ணிட்டுருக்கோம், கொண்டுட்டுருக்கோம். அதனால குழந்தையோட ஃபேஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா, 40 நாள் அதாவது ரம்ஜான் அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, பாப்பாக்கு வந்து பேர் வைக்க போறோம். அது வந்து கேட்டிருந்தீங்க, பாப்பாக்கு வந்து எப்ப நேம் வைப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டுன்ட்டுன்னு. பாப்பாக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, 40வது நாள். அதாவது இவங்க இதுல பொம்பள புள்ளை அப்படின்னாக்கா 40வது நாள் வந்து வைப்பாங்க. இது ஆம்பள பையன் அப்படின்றனால 39வது நாள் வந்து வைக்கிறது. ஸோ அந்த 39வது நாள் வந்து பார்த்தீங்கன்னா, ரம்ஜான் வருது. ஸோ ரம்ஜான் அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கடவுள் புண்ணியத்துல பப்ளுக்கு வந்து நேம் வச்சுட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபேஸ் வந்து ரிவ்யூ வந்து பண்ணுவோம். இன்னும் பப்ளுவோட ஃபேஸோட வீடியோஸ் வந்து நெறையா இருக்கு. நெறையா வந்து எடுத்து வச்சிருக்கேன். ஆனா எதுவுமே வந்து அப்டேட் பண்ணல. ஏன்னு சொல்லி கேட்டாக்கா, ஃபேஸ் வந்து ரிவ்யூ பண்ணிட்டு, அதுக்கப்புறமா வந்து வீடியோ போடுவேன். ஸோ ரம்ஜானுக்கு அப்புறம் வந்து போடுற வீடியோஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ரொம்பவுமே சூப்பரா இருக்கும். ஏன்னா பப்ளு வந்து பார்த்தீங்கன்னா, வெரைட்டியா வந்து இந்த ஃபோட்டோ ஷூட் எல்லாம் எடுத்திருக்காங்க. ஸோ அந்த ஃபோட்டோ ஷூட் எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, வீடியோஸ் எல்லாம் அப்படியே வந்து பெண்டிங் இருக்கு. ஸோ பப்ளுவோட 40 நாள் ஃபேஸ் ரிவ்யூல வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அதுக்கு தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு பப்ளுவோட ஃபுல் ஃபோட்டோஸ் வரும். நீங்க பப்ளு எப்படி இருக்கணும் அப்படின்னு நல்ல ஒரு கற்பனை பண்ணி வச்சிருந்திருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, அந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்தா உங்களுக்கே ரொம்ப பிடிக்கும். ரொம்ப எனக்கே பார்க்கும்பொழுது ரொம்ப அழகா இருக்கு. நானும் தொடர்ந்து பார்த்துட்டே தான் இருக்கேன். அது அது அந்த நான் வந்துட்டு சந்தோஷமா இருந்தா பத்தாது இல்லையா? நீங்களும் சந்தோஷமா இருக்கணும் இல்லையா? ஏன்னா நாங்க இந்த அளவுக்கு இருக்கிறதுக்கு காரணமே வந்து நீங்க தானே. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னாக்கா, கண்டிப்பா பப்ளுவோட ஃபோட்டோஸ் வந்து அவனோட ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, 40 நாள் கண்டிப்பா நான் வந்து ரிவ்யூ வந்து போடுவேன். பாப்பாவோட சேனல்ல வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து பாப்பாவோட சேனல்ல வந்து போடுவா. ஆயா மனுஃபா சேனல்ல போடுவா. அது போட்டதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அடுத்ததா வந்து நான் வந்து போடுவேன். சரிங்களா? அதனால தொடர்ந்து வீடியோஸ் எல்லாம் பாருங்க. ஸ்கிப் பண்ணாதீங்க. லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்புறம் இன்னும் என்ன கொஸ்டின் கேட்டிருந்தீங்க? அம்மா நீங்க இப்ப எங்க இருக்கீங்க? அப்படின்னு கேட்டிருந்தீங்க. நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லிட்டேன். நான் வந்து கோயம்புத்தூர்ல தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. என்னைய மேரேஜ் பண்ணி குடுத்தது வந்து கோயம்புத்தூர். ஸோ நான் வந்து கோயம்புத்தூர்ல தான் இருக்கேன். இப்போ வந்து ஒரு 2 மந்த்துக்கு வந்து பாப்பா வீட்ல இங்கேயே இருந்து வந்து குழந்தைய பார்த்துக்கணுன்றதுக்காக பாப்பா வீட்ல வந்து இருக்கேன். அப்புறம் இன்னொருத்தர் என்ன கேட்டிருந்தீங்கன்னாக்கா, அம்மா நீங்க வந்து வீட்ல எல்லா வேலையும் பார்த்துக்கிறீங்க. அப்புறம் பப்ளுவையும் வந்து பார்த்துக்கிறீங்க. இத்தன வேலையும் முடிச்சுட்டு உங்களுக்கு எப்படி இந்த எடிட்டிங் இதெல்லாம் வந்து பண்றதுக்கு டைம் இருக்கா? அந்த க்ளூ வந்து குடுங்க அப்படின்னு வந்து சொல்லியிருந்தீங்க. அது வந்து ஒரு பெரிய விஷயம் இல்லம்மா. எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா, வாழ்க்கையில நம்ம சாதிக்க வேண்டியது வந்து நெறைய இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது, நம்ம ஒவ்வொரு செகண்ட் நேரம் வந்து நம்மளுக்கு வந்து காலம் வந்து பொன் போன்றது அந்த மாதிரி தான். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ நைட்டே வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு சுத்தமா தூக்கம் இல்ல. ஏன்னா பாப்பா வந்து ஒரு சில நேரம் நம்ம முழிச்சிருப்பான். ஒரு சில நேரம் நல்லா தூங்குவான். நம்ம எதிர்பார்க்கும்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா, தூங்க மாட்டான். இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா, அவன் தூங்கும் பொழுது நம்மளும் தூங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் சொல்லும். இன்னொரு மைண்ட் ஐயோ! நம்மளுக்கு வேலை பெண்டிங் இருக்குன்னு சொல்லிட்டுன்ட்டுன்னு, ஓகே அந்த 1 மணி நேரம் தூங்குற வேலைய ஒரு 1/2 அன் ஹவர் வந்து பண்ணிட்டு, டக்குன்னு அந்த எடிட்டிங் வேலை அது இதெல்லாம் வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவேன். ஏன்னா, அடுத்த நாள் வீடியோ வந்து போஸ்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு ரீசனுக்காக. ஏன்னா, நம்ம தொடர்ந்து போட்டுட்டே இருந்தா தான் நம்ம ஃபாலோவர்ஸ்க்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். நம்ம பாட்டுக்கு நம்ம வேலைய பார்த்துட்டு விட்டுட்டோம் அப்படின்னு வந்து சொன்னாக்கா, அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. இன்னைக்கு வந்து என்ன போட்டிருப்பாங்க, கொண்டிருப்பாங்கன்னு சொல்லிட்டுன்ட்டுன்னு. ஸோ அந்த எதிர்பார்ப்புன்னு ஒண்ணு இருக்கும் இல்லையா? எல்லா மனுஷனுக்குள்ள ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். அந்த எதிர்பார்ப்பு நம்மளோட சூழ்நிலைக்காண்டி நம்ம ஒரு பிரேக்கப் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா, அவங்களுக்கு ஒரு வெக்ஸ் ஆகும். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஒரு அ இந்த இன்ட்ரெஸ்ட்டா போயிட்டு இருக்க ஒர்க் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் டவுன் ஆகும். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட ப்ரொஃபஷனல் நான் வந்து எந்த ஒரு வேலை எடுத்தாலுமே என்னோட ப்ரொஃபஷனலுக்கு வந்து நானு ரொம்ப ஒரு முக்கியத்துவம் குடுப்பேன். ஸோ அந்த மாதிரி நான் வேலைக்கு போற இடத்துலயும் சரி, வேலைக்கு முக்கியத்துவம் குடுப்பேன். இப்ப இங்க இருக்கும்பொழுது வந்து பார்த்தீங்கன்னாக்கா, என்னோட வேலை சமையல் வேலை அந்த டயத்துக்கு முடிச்சுருவேன். வீட்டு வேலைய அந்த டயத்துக்கு முடிச்சுருவேன். தூங்குற வேலைய அந்த டயத்துக்கு முடிச்சுருவேன். எடிட்டிங் வேலைய அந்த அந்த செகண்ட் வந்து முடிச்சுருவேன். என்ன இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா, டக்கு டக்குன்னு அது சின்னதுலேருந்தே நான் தான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன்ல, எங்க அப்பா வந்து ஆர்மி அப்படின்றனால, சின்ன பிள்ளையிலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ரொம்ப ஒரு ஸ்ட்ரிக்ட்டா வளர்த்திட்டாங்க என்னைய. எப்படின்னா, டைம் டைம் வந்து இப்போ ஒரு இடத்துக்கு வந்து 8 மணிக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னா, நான் வந்து 7:30க்கு அங்க இருப்பேன். ஆனா ஒரு சிலர் வந்து என்ன பண்ணுவாங்கனாக்கா, ஒரு இடத்துக்கு நம்ம போறோம் அப்படின்னு சொல்லும்பொழுது 8 மணிக்கு ஒரு இடத்துல இருக்க சொல்லுவாங்க. ஆனா அவங்க என்ன பண்ணுவாங்க, 9 மணிக்கு இருப்பாங்க. 9:30 மணிக்கு இருப்பாங்க. ஒரு சிலரோட மென்டாலிட்டி எப்படி இருக்குன்னா, நம்ம கரெக்ட் டயத்துக்கு போனோம் அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா, நம்மள மதிக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி. அப்படி கிடையாது. எப்பவுமே ஒரு மனுஷனோட குவாலிஃபிகேஷனே வந்து பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் ஒரு இடத்துல வந்து ஒரு 7 மணிக்கு இருக்க சொல்றாங்க அப்படின்னா, நீங்க ஒரு 6:30, 6:45க்கு அங்க இருக்கணும்.
அதுதான் நீங்க வந்து உங்களோட ஒர்க்கு வந்து கரெக்டா போயிட்டுருக்கு அப்படின்றதுக்கு உண்டான அர்த்தம். ஸோ மத்தவங்களும் உங்கள வந்து பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் மதிப்பாங்க. ஒரு நல்ல பேர் வந்து இருக்கும். ஸோ என்னைக்குமே வந்து டைம் வந்து கரெக்ட்டா ஃபாலோ பண்ணி கொண்டு போயிட்டு இருந்தோம்னா, நம்மளோட ஒர்க் எல்லாம் கரெக்ட்டா போயிட்டுருக்கும். ஐயோ! இவ்ளோ வேலை இருக்கு, இவ்ளோ வேலை இருக்கே அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க. வேலை எல்லாத்துக்கும் தான் இருக்கும். அந்த வேலைய வந்து என்னைக்குமே கிட்டிக்கா வச்சு பார்த்தீங்க, கண்ணு கிட்டயா வச்சு பார்த்தீங்கன்னாக்கா, வேலை அதிகமா இருக்க மாரி தெரியும். ஸோ அதை வந்து கொஞ்சம் தூரமா வச்சு பாருங்க. நம்மளுக்கு வேலை வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கிற மாரி தான் தெரியும். அதே வேலைய வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா, எந்த ஒரு வேலையுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஐயோ! வேலை இருக்கே அப்படின்னு சொல்லி சலிச்சுட்டு செஞ்சோம்னாக்கா, அந்த வேலை நம்மளுக்கு பெருசா தெரியும். எந்த ஒரு வேலையுமே பிடிக்காத வேலைய கூட நம்ம வந்து பிடிச்சு செய்யணும். அப்படி செய்யும்போது வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு அந்த வேலையே வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்ட்டா இருக்கும். செய்யறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டா இருக்கும். நானே இப்போ வர வர ஏன் சமையல் பண்ணும்போது உங்களோட பேசிட்டு சமையல் பண்றேன் அப்படின்னா, எனக்கு வந்து அந்த என்ன சொல்றது? சில நேரம் வந்து பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு மனுஷனுக்கும் கொஞ்சம் ஒரு டயர்டா அந்த மாதிரி இருக்கும் கொள்ளும். அப்படி இருக்கும்பொழுது நம்ம தனியா வேலை செஞ்சோம் அப்படின்னாக்கா, ஒரு பேச்சு துணைக்கு யாரும் ஆள் இல்லைன்னா காலையில பாப்பா வந்து தூங்கிட்டு இருப்பா. அப்புறம் தம்பி வந்து தூங்கிட்டு இருப்பாங்க. அப்புறம் பப்ளு தூங்கிட்டு இருப்பான் அப்படின்னு சொல்லும் பொழுது, அப்போ நான் வந்து அவங்கள வந்து எழுப்பி பேசிட்டு இருக்க முடியாது இல்லையா? அப்போ அந்த நேரம் வந்து பார்த்தீங்கன்னா, நான் போய் தனியா வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா, எனக்கே ஒரு மாதிரி போர் அடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த நேரம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ண, உங்களோட பேசிட்டே எனக்கு வேலை செய்யும் பொழுது, எனக்கு வேலைக்கு வேலையும் ஆயிடும். என்னோட சமையல் வேலையும் ஆயிடும். ஸோ நான் வந்து ஒரு வீடியோவும் எடுத்த மாதிரி இருக்கும். இப்படிதான் நம்ம வந்து நம்மளோட சைக்கிள் வந்து நமக்கு தகுந்த மாதிரி வந்து மாத்திக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி வந்து நம்ம போனோம்னு வச்சுக்கோங்களேன், வாழ்க்கையில நம்ம வந்து எதுவுமே அச்சீவ் பண்ணவே முடியாது. அப்புறம் வேற என்ன கொஸ்டின் கேட்டிருந்தீங்க? நீங்க கேட்ட எல்லா கொஸ்டினுக்கும் நான் பதில் சொல்லிட்டேன். அம்மா உங்க ஃபேமிலி ஃபோட்டோ வந்து அப்டேட் பண்ணுங்கன்னு சொல்லி சொன்னீங்க. போஸ்ட் போய் பாருங்க. நான் அது நேத்தே போட்டுட்டேன். அதாவது அனுஃபா கல்யாணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நானு, அனுஃபாவோட அப்பா, அப்புறம் அனுஃபாவோட தங்கச்சி, இவங்க வந்து நின்னு ஒரு ஃபோட்டோ எடுத்திருப்போம். அந்த ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா, நேத்தே உங்களுக்கு போஸ்ட்ல வந்து அப்டேட் பண்ணியிருக்கேன். அப்புறம் அதுக்கு முன்னாடி கேட்டிருந்தீங்க, அப்பாவோட ஃபோட்டோ வந்து அப்பா எங்க வீட்டுக்காரு. அவரோட ஃபோட்டோ வந்து அப்டேட் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ நானும் அவரும் இருக்கிற ஃபோட்டோ வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணிட்டேன். அப்புறம் வேற என்ன கேட்டிருந்தீங்க? அவ்வளோதான். நீங்க கேட்ட எல்லா கொஸ்டினுக்கும் நான் கரெக்ட்டான பதில் வந்து குடுத்தாச்சு. வேற வந்து ம் வேற அவ்வளோதான்ப்பா. நீங்க கேட்ட எல்லா கொஸ்டினுக்கும் நான் வந்து ஆன்சர் குடுத்துட்டேன். இனி அதுக்கப்புறம் ஃபர்தரா வந்து இதுக்கு மேல் கேட்ட கொஸ்டின் கேட்காதீங்க. புதுசா ஏதாவது கேளுங்க. அப்புறம் இன்னும் ஒண்ணே ஒண்ணு மட்டும் தான் நான் உங்களுக்கு வந்து போஸ்ட் போடாம இருக்கேன். என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, "அம்மா உங்களோட மேரேஜ் லைஃப் வந்து போடுங்க" அப்படின்னு வந்து சொன்னீங்க. மேரேஜ் லைஃப் பத்தி இப்போ போட்டேன்னா, இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா, அது ஒரு 1/2 அன் ஹவர் வந்து ஓடும். அதிகபட்சம்னா ஒரு 1 ஹவர் ஓடும்ன்னு வையுங்களேன். இது வீடியோஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 10 நிமிஷம் வீடியோ தான் வந்து எடுக்கணும். அப்படிங்கும்பொழுது இந்த வீடியோல வந்து அது என்னால வந்து அது சொல்ல முடியல. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்த வீடியோல. அதாவது எனக்கு எப்படி கல்யாணம் ஆச்சு? எத்தன வயசுல கல்யாணம் ஆச்சு? எங்க என்னை மேரேஜ் பண்ணி குடுத்தாங்க? அப்படின்ற ஃபுல் டீட்டெயில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோல நான் வந்து கண்டிப்பா போடுறேன். சரியா? ஸோ எனக்கு இவ்வளோ நேரம் பேசுறதுக்கு வாய்ப்பு குடுத்த உங்க அனைத்து நல்ல உள்ளத்துக்கும் என்னோட நன்றியை தெரிவித்துக் கொண்டு, நீங்க அடுத்த உங்களோட ஒவ்வொரு கமெண்ட்ஸ்க்காகவும் வந்து கண்டிப்பா நான் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். ஸோ என்னை இவ்வளோ மோட்டிவேட் பண்ணி கொண்டு போயிட்டுருக்கீங்க. உங்க எல்லாத்துக்கும் எனக்கு ரொம்ப ஒரு நன்றி. அப்புறம் நெறைய பேர் வந்து சொல்லியிருக்கீங்க, அம்மா உங்கள எனக்கு ரொம்ப புடிச்சிருக்கு. நானும் வந்து பார்த்தீங்கன்னா, எங்க அம்மாவ மிஸ் பண்றேன். சில பேர் வந்து சொல்லியிருக்கீங்க, எனக்கு வந்து அம்மா கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு, நான் போன வீடியோலயே சொன்னேன், அம்மா இல்லன்னு சொல்லி ஃபீல் பண்ணாதீங்கடா. எனக்கு வந்து அம்மா இல்ல. உங்களுக்காவது அம்மா மட்டும் தான் இல்ல. ஆனா எனக்கு வந்து அம்மாவும் கிடையாது, அப்பாவும் கிடையாது. ஆனா நான் லைஃப் வந்து எவ்வளோ ஒரு இது பண்ணி கொண்டு போயிட்டுருக்கேன். ஸோ என்னைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இல்லன்றது எல்லாத்துக்கும் ஒரு ஃபீலிங் இருக்க தான் செய்யும். அந்த இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, கண்டிப்பா யாராலயும் அந்த இடத்த நிரப்ப முடியாது. ஸோ உங்களுக்கு வந்து என்னைக்குமே நான் ஒரு அம்மா மாதிரி இருப்பேன். உங்களோட எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்க. என்னோட வந்து ஷேர் பண்ணுங்க. ஓகேவா? நீங்க எப்ப வந்து கோயம்புத்தூர் வந்தாலும், கோயம்புத்தூர் வர மாதிரி இருந்தா எனக்கு ஒரு கமெண்ட்ஸ் குடுங்க. கண்டிப்பா உங்கள நான் வந்து பார்க்குறேன். ஓகேவா? ஓகே பாய் செல்லக்குட்டீஸ். இதோட இந்த வீடியோ வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். அப்புறம் இன்னொன்னு வந்து சொல்லணும்னு நெனச்சேன். என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நம்மளோட இப்ப நான் வந்து எடுத்தோனே சொல்றேன் இல்லையா? "ஹாய் செல்லக்குட்டீஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லிட்டுன்ட்டுன்னு. அந்த மாதிரி என்னோட சேனலுக்கு வந்து ஹாய் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி வந்து ஒரு நேம் வந்து ஏதாவது ஒண்ணு செலக்ட் பண்ணி சொல்லுங்க. எந்த நேம் பிடிச்சிருக்குன்னு பார்த்துட்டு, அந்த நேம் வந்து நானு ஹாய் அப்படின்னு சொல்லி அந்த நேம் வந்து வந்து சொல்றேன். ஸோ கண்டிப்பா மறக்காம இந்த வீடியோ பார்த்துட்டு, அந்த நேம் வந்து இந்த சேனலுக்கு வந்து எந்த நேம் உங்கள வந்து சொல்லி கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டுன்ட்டுன்னு, இந்த வீடியோல வந்து கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல வந்து நீங்க அப்டேட் பண்ணுங்க. அதுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். ஓகே பாய். இந்த வீடியோ இதோட நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். எனக்கு இவ்வளோ நேரம் உங்களோட பேச டைம் குடுத்ததுக்கு உங்க எல்லாத்துக்கும்